Hey hi guys, welcome to my channel. This is me Tech Tamran. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா சூப்பரான கூலான கேட்ஜெட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சண்டே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் வந்து வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சேனலுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேரும் போட்டுருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க. நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போகிற கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே கண்ணாடி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு அயன்மேன் கைண்ட் ஆஃப்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய கண்ணாடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் மட்டும். ஸோ அதுக்கு கையில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கேட்ஜெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரிங் மாதிரி. ஸோ அந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம், மெசேஜை வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ப்ரீலோடட் மெசேஜ்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வெதர் மேப்பு அதுக்கப்புறம் மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான கேட்ஜெட். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க இல்லையா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ, அதாவது பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கலாம். ஸோ ட்ரீ கிடையாது, பிளான்ஸ் வளர்க்கலாம். ஸோ இந்தியாவில் மோஸ்ட்டாக இது வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா போன்சாய்ஸ் வளர்ப்பாங்க. ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா போன்சாய் ட்ரீஸ்லாம் வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ட்ரீஸை பார்த்தீங்கன்னா பிளான்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டிலே வளர்க்கலாம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சன்லைட்டு, வாட்ரு, ஹியூமிடிஃபையரு, ஸோ எல்லாமே சேர்த்து கம்பைல் ஆகி தான் ஒரு இந்த மேரின்ற மாதிரி ஒரு கேட்ஜெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல்லாம் தானாக வச்சுக்கும், ஹியூமிடிஃபை பண்ணிக்கும், சன்லைட்டும் கொடுக்கும், யூவி ரேஸ் கொடுக்கும். ஸோ எல்லாமே பண்ணி அந்த ட்ரீ வளர்கிறதுக்கான எல்லா இதுவும் வந்து கொடுத்து விடும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாட்டர் லெவல் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். வாட்டர் லெவல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்லேயே பார்த்துக்கலாம். அப்புறம் பிஹெச்சும் பார்த்திங்கன்னா அதுவே வந்து டேரெக்டாக உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோன் எடுத்து நீங்கள் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எவ்வளோ கண்டிஷனுக்கு எவ்வளோ போகணும் அப்படின்ற செட் ஆஃப் நீங்கள் செட் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் வெளியும் போய் பார்த்திங்கன்னா அது வந்து செக் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ நைட் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான கேஜெட்னு சொல்லலாம். மூணாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோரஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாஷிங் மிஷின் இல்லை, பட் இது ஒரு ட்ரையர். ஸோ ட்ரையர் தான். ஸோ ட்ரையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பேஸில் இருக்க வேக்கம் டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணாங்க. அதாவது வேக்கம் வச்சு ஸோ அந்த பாயிலிங் டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி உங்களோட துணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரை அவுட் பண்ணுறோம். ஸ்பேஸில் எப்படி வேக்கம் இருக்கோ அதே மாதிரி இந்த மோரஸ்குள்ளேயும் வேக்கம் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் துணியில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையை பற்றி ஃபுல்லாக ட்ரை பண்ணி விட்டுரும். ஸோ ஈஸி, ஸோ லெஸ் வெயிட் அண்ட் ஈஸியாக ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் அல்ட்ராவயலட் ஸ்டெரிலைசேஷனும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜெர்ம்ஸ் கிட்டேருந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ இது லெஸ் வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வெளியே எங்கன்னா ட்ராவல் பண்ணாலும் ஸோ அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கும் நீங்கள் கொண்டு போய் அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ கரண்ட் பில்லும் அதிகமாக யூஸ் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஈஸி டு செட்டப் தான். ஸோ மோரஸ் ட்ரையர் ரொம்பவே சூப்பரான இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த கலெக்டான தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து கீழே ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வெளியே போட்டாலே போதும். ஸோ சூப்பரான ஒரு கேஜெட்னு சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கேட்ஜெட் என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்கி. ஸோ இது கேட்ஜெட்டில் ஒரு பைக்கு. ஸோ இந்த பைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணிலையும் போடும், ஸோ இதுலேயும் போடும். ஸோ அதனால தான் இது பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்கி ஆம்ஃபிபியன் பேர் வச்சுருக்காங்க. ஆம்ஃபிபியன் பார்த்தீங்கன்னா தவளைக்கு சொல்லுவாங்க, தண்ணிலையும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும். ஸோ அதனால இந்த பேர் வச்சுருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வைசிட்டியில் பார்த்தீங்கன்னா சீவேஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிலையும் போகலாம், லேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வைசிட்டியில் போவோம். ஸோ எத்தனை பேர் இந்த வைசிட்டி விளையாடி இருக்கீங்க, சீவேஸ் போட்டு எத்தனை காரை போய் தண்ணியில் விட்டுருக்கீங்கன்ற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேஜெட் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஷேரிங்கை போடுங்க. ஸோ பிஸ்கி ஆம்ஃபிபியன் ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் டெக் கேஜெட்னு சொல்லலாம். இது எல்லா கேஜெட்ஸோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கிக் ஸ்டார்டர் ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ கிக் ஸ்டார்டர் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் பண்ணி ப்ளட்ஜும் பண்ணலாம். ஸோ மறக்காமல் கீழே லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய கேஜெட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கேன்.
இந்த கேஜெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசோரி. ஸோ இது பேரே வித்தியாசமாக தான் இருக்குது, பட் கேஜெட் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாவோட காஃபி லவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிடிச்சமான கேஜெட்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி தான். ஸோ நமக்கு அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் கப் மக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காஃபி போர் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்லலாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹீட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை முறைனா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க அண்ட் யூவி கோட்டட். அதனால் வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு ஃபாரன்ஹீட் ஆகட்டும் சரி, செல்சியஸ் ஆகட்டும் சரி, ஸோ எது வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கை வைக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இந்த மக்குக்கும் அதுக்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க அண்ட் சிலிகான் ஸ்லீவ் இருக்குது. ஸோ அந்த ஸ்லீவ் இருக்கிற இடத்துல நீங்கள் பிடிச்சி குடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹீட்டும் உணர மாட்டீங்க. அண்ட் லிட் ஓப்பனிங்க்கு வந்து ஸ்பூன் வைக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான கேஜெட்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அண்ட் நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கொசோரி மக். நம்பர் 6. ஸோ இந்த கேஜெட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுச் பங்கர். ஸோ கவுச்னாலே நமக்கு தெரியும். ஸோ கவுச்சு அண்ட் பங்கர்னால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பங்கர் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சேஃபாக இருக்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பங்கர். ஸோ ரொம்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்ட்ராங் எனஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் பங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் திக்னஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தெஃப்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் நம்மளோட பொருளும் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த பங்கர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 0.44 மேக்னம் கன் கூட இதோட அந்த ஸ்டீல் இது வந்து தாங்குது இந்த பங்கர். ஸோ அவ்வளோ ஒரு டேமேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாமே வந்து ஸோ தீஃபுக்கு தெரியாமல் வந்து சேஃபாக நம்ம வந்து சேஃப் பண்ணி ஒழிச்சு வைக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான கேஜெட்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஊரில் இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய தீஃப் அண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கன்னும் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்று வந்து 0.44 மேக்னம் தாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஜெட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீர். ஸோ இது ஒரு லைஃப் சேவிங் கேஜெட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க அதுக்கப்புறம் லாங் ட்ரைவ் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இந்த கேஜெட்ஸ் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நார்மலாக தூக்கம் இல்லாமல் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த கேஜெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹார்ட் பீட் வச்சு ஹார்ட் சென்சார் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம தூங்குறோமா இல்லையான்றதை சென்ஸ் பண்ணி நம்மளை கரெக்டாக வந்து அவேக் பண்ணும். ஸோ எப்படி அவேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ எல்லோ இண்டிகேஷன் கொடுத்துச்சுன்னா அது வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ லைட்டும் அதுக்கப்புறம் வந்து வைப்ரேட்டும் ஆகும். ஸோ அப்போயே நம்ம வந்து அலர்ட் ஆகிடலாம். ஸோ நம்ம இன்னும் தூங்கும் போது நம்மளோட ஸ்கின் கண்டிஷனில் வச்சு அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட்டும் டெக்ரீஸ் ஆகிறத வச்சு நம்ம தூங்குறோம் அப்படின்னு அதை சென்ஸ் பண்ணி அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜென்டில் ஷாக் கொடுக்கும். ஸோ ரொம்ப பயங்கரமான ஷாக்கெலாம் இல்லை. ஸோ ஒரு நார்மல் ஷாக் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடுங்க. தூக்கத்துலேருந்து உடனே எழுந்திருங்க. அந்த மெலட்டோனின் குறைஞ்சி உங்களுக்கு வந்து செரட்டோனின் அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே டக்கு நீங்கள் நார்மல் ஆகிடுங்க. இது ஒரு சூப்பரான கேஜெட்னு சொல்லலாம். ஸோ இது இந்தியாவிலும் நிறைய லாரி டிரைவர்ஸ்க்கு வந்தால் இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ Armor 9. இது ஒரு மொபைல் ஃபோன் தான். இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தெர்மல் சென்சார் இருக்குது. ஸோ முதல்ல மொபைலில் தெர்மல் சென்சார் கொண்டு வந்து இந்த ஃபோன் தான். ஸோ இதில் IP68 வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் அப்புறம் ட்ராப் ப்ரூஃப் இருக்குது. ஸோ எல்லாவோட ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஃபீச்சர்ஸ். ஸோ தெர்மல் சென்சார் வச்சு நீங்கள் எல்லாமே வந்து தெர்மல் இமேஜிங்கில் பார்த்து நீங்கள் டிஃப்ரென்ஸில் கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த எண்டோஸ்கோப்பி யூஸ் பண்ணுற அந்த லேப்ரோஸ்கோப்பி எண்டோஸ்கோப்பியில் யூஸ் பண்ணுவாங்களே அந்த கேமராவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஃபோன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேஜெட்ஸ் எல்லாத்துலேயும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.